FTV வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார், அதுதான் இப்பொழுது பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரமா, விக்கிரவாண்டியா, விருதுநகரா அப்படின்னு வீல் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளையும் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவர்கள் வெளியிட்டாங்க. அதுல எதுவா இருக்க போகுது, அதை பற்றி பேச நம்மோட வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். தொடர்ந்து தமிழ்நாட்டுல விஜய் சென்டிமெண்ட்ல விஆ இருக்கக்கூடிய தொகுதிகளை அனைவரும் அலசி பார்த்தாங்க. இப்ப சென்னை பக்கம் வேளச்சேரியா, விருகம்பாக்கமா, அப்படி வரைக்கும் பார்த்தாச்சு. எந்த தொகுதியில விஜய் போட்டியிடுவார், எங்க சாதகம் இருக்கு? ஃபர்ஸ்ட் அவர் போட்டியிடுவாரா என்பதே எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு கமிட்மெண்ட் எதுவும் காட்டல. ஏன்னா அரசியல் வந்துட்டாரு 3 வருஷத்துல. அவரோட அரசியல் எப்படி இருக்குன்னா, மாசத்துக்கு ஒரு வாட்டி மேடையில ஏதோ பேசிட்டு பிரஸ்ஸை கேள்விகள் எடுக்கிறது, ஏதோ திமுக அவரை திட்டிட்டு போயிட வேண்டிய எந்த ஒரு இஷ்யூ எடுக்கிறது இல்ல. இப்ப தொகுதியில போட்டியிடனா அங்க தொகுதி பிரச்சாரம் பண்ணமே டெய்லி அதை பண்ணுவாரு அவரு. இவர் தன்னை எம்ஜிஆராவே நினைச்சிட்டு இருக்கிறதால எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டியில பிரச்சாரமே பண்ணாம ஜெயிச்சு 84 தேர்தல் முதல் தேர்தல். அந்த மாதிரி நான் பிரச்சாரத்துக்கு வர தேவையில்ல, நானும் என்னோட பனையோர் வீட்டிலே படுத்திருந்தா ஜெயிச்சிடலான்ற மாதிரி நினைக்கிறாரு. நம்ம அப்படி நினைச்சா விவே கண்டெஸ்ட் பண்ணலாம். அது எங்க கண்டெஸ்ட் பண்ணலான்னு தான் நீங்க சொல்ற தொகுதிகள்ல வேளச்சேரி ஆகட்டும், விருகம்பாக்கம் ஆகட்டும், இங்கெல்லாம் அவர் கண்டெஸ்ட் பண்ணாலே கண்டிப்பா மாட்டிப்பாரு. ஏன்னா சென்னையை பொறுத்து திமுக அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை தாண்டி நீங்க ஜெயிக்கிறது கஷ்டம். பொதுவா விஜய் ஒரு தொகுதியை சூஸ் பண்ணா அதுல உதயசூரியனோ ரெட்டையிலையோ அவாய்ட் பண்ண பார்க்கணும் தொகுதியில. ஏன்னா இந்த 2 கட்சியும் நின்னாங்கன்னா அதை தாண்டி, ஏன்னா 2 கட்சி நிற்கும்போது அமைப்பு கொஞ்சம் நல்லாவே உள்ள வேலை செய்யும், கொஞ்சம் கேடஸ் கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாங்க. ஸோ இவங்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம். இப்ப கமலஹாசன் போன முறை எல்லாம் பார்த்து பாஜகவும் காங்கிரஸும் போட்டியிட்ட கோவை தெற்கு தேர்ந்தெடுத்து போனாரு. வெற்றிக்கு கொஞ்சம் க்ளோஸ் வந்தார். இதே அந்த தொகுதியில ரெட்டையிலையோ உதயசூரியன் இருந்தாருன்னா அந்த அளவு கூட வந்திருக்க மாட்டார். ஏன்னா கிரவுண்ட் ஒர்க் இந்த 2 பார்ட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப அப்படி பார்த்தா வேளச்சேரியில போனாட்டி காங்கிரஸ் நின்னாங்க. இந்த வாட்டியும் காங்கிரஸ்னா விஜய் நின்றால் ஒரு வாய்ப்பு இருக்கு வேளச்சேரியில. விருகம்பாக்கத்தை பொறுத்தவரை என்னன்னா, இப்ப திமுக கொஞ்சம் அமைப்பு ரீதியா அங்க கொஞ்சம் நல்ல வந்துட்டாரு. இவர் பிரபாகர் ராஜா, அவர் விக்ரம் ராஜா அவர் சொன்ன அவர் வணிக சங்கம் பண்றதால இப்ப நீங்க அந்த கோயம்பேடு மார்க்கெட் ஓட்டி இந்த வியாபாரிகள் நிறைய பேர் அங்க இருப்பாங்க, அந்த ஓட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்துடும். ஸோ ஒரு மும்முனை போட்டி மாதிரி இருந்தா அது திமுக இங்க கொஞ்சம் வேளச்சேரியிலே கஷ்டம்தான். வேளச்சேரியில என்னன்னா, ஒருவேளை உதயசூரன் கண்டெஸ்ட் பண்ணிட்டா அது இன்னும் கஷ்டமாயிடும். காங்கிரஸ்னா ஃபைட், உதயசூரன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். வேற அவங்க போட்டி கொடுக்க முடியாது. இதுல என்னன்னா, இப்ப சென்னையில கண்டெஸ்ட் பண்ற அட்வான்டேஜ் என்ன, இங்க ரெட்டையில ரொம்ப பலவீனமா இருக்கு. அதிமுக பலவீனமா இருக்கு. அதிமுக பலவீனமா இருக்கிறதால நீங்க உறுதியா 2வது இடம் வந்திருக்கீங்க. எந்த தொகுதியோ 2வது இடம் வந்திருக்கீங்க. முதல் இடத்துக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் இப்ப திமுக ஒரு அறிவிச்சு விஜய் போட்டியிடுகிற தொகுதியில நாங்க திமுக தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி திமுக தகவல் இருக்கு. அப்படி திமுக கண்டெஸ்ட் பண்ணா விஜய்க்கான வாய்ப்புகள் குறைவு. கூட்டணி கட்சிகள்னா கூட திமுகவே கொஞ்சம் சில விட்டு கொடுக்கலாம். இப்ப போன வாட்டி தினகரன் கோவில்பட்டியில போட்டியிடும் போது திமுக அங்க கலங்காக்கல, அவங்க கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்க. தினகரனுக்கு 2வது இடம் வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, முதலிடம் வரல. இதை தொடர்ந்து நம்ம சென்னைக்கு வெளியே போனோம்னா அப்படியே விழுப்புரம், விக்கிரவாண்டி, முதலாக அவர் போய் பிரச்சாரம் செஞ்ச திருச்சி கிழக்கு, இந்த தொகுதிகள்லாம் கூட விஜய்க்கு வாய்ப்புள்ள தொகுதிகள்னு சொன்னாங்க. அது எப்படி இருக்கும்? விக்கிரவாண்டியை பொறுத்தவரை அவரு அங்க 1 இயர்ஸ் ஒரு 40% இருக்க 1 இயர். அது அதிமுகவும் அங்க பாமக கூட்டணி நல்ல ஃபைட் கொடுக்கும். ரெட்டையில சரியான ஃபைட் இருக்கும். மேபி மாம்பழம் வாய்ப்பு இருக்கு, தலித் போர்ட்ல கன்சாலிடேட் பண்ணலாம். திமுகவும் அவர் பவர்ஃபுல் 1 இயரா இப்ப போனாட்டி அன்னியூர்சிவா கண்டெஸ்ட் பண்ணாங்க. 2021 ஒரு ஜெயிச்ச வேட்பாளர் கொஞ்சம் ஸ்ட்ராங் வேட்பாளர், அவர் இறந்துட்டாரு. இப்ப இடைத்தேர்தல் ஜெயிச்சாங்க. ஸோ இப்போ விஜய் இங்க இந்த பகுதியில் நிற்கும் போது என்னன்னா, இதன் பலன் இறக்குன்னா அதிமுக தான் போகும். ஏன்னா இங்க அதிமுகவுக்கு 1 இயர் ஓட்டு கன்சாலிடேட் பண்ணுவாங்க. நான் 1 இயர் ஓட்டு இவங்க 2 பேர் பிரிக்கும் பட்சத்துல அது அதிமுகவுக்கு ஃபேவரா போயிடும். அது மட்டும் இல்ல, வட மாவட்டங்கள்ல எங்க நின்னாலுமே அவங்களுக்கு போலரைசேஷன் இருக்கும். 10% பெரிய இஷ்யூ இருக்கும். 10% vs 10% எதிர்ப்பு பண்றது பெரிய இஷ்யூ இருக்கும். அது விஜய்க்கு ஒரு பெரிய செட்பேக் கொடுக்கும். விஜய் எந்த ஸ்டாண்ட் எடுக்குன்னு தெரியாம இல்ல திணறாரு. அங்கேயும் போயிட்டு திமுக தோக்கடிக்கணும்
தோக்கடிக்கணும், எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு கேட்டாங்க. யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா மக்கள் திமுக தோக்கடிக்கும், எதுக்கு தோக்கடிக்கணும், அங்க இஷ்யூ சென்ட்ரிக்கா போவாங்க. 10% ஸ்டாண்ட் எடுங்கன்னா அவருக்கு ஸ்டாண்ட் எடுக்க தெரியாது. அந்த இஷ்யூ இருக்கிறதே வச்சு தெரிய மாட்டேறது தெரியல. ஸோ அங்க பெரிய சிக்கல் வரும். விழுப்புரம் போன்ற தொகுதியில் என்னன்னா அங்க கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு இருக்கு. முஸ்லீம் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பெருசா வராது. திருச்சி கிழக்கு அதுவும் சென்னை மாதிரி தான். திருச்சியை பொறுத்தவரை திமுக 2வது கோட்டைன்னு சொல்றாங்க. நேருவும் அன்பில் மகேஷும் அந்த ஊரை அவ்வளவு பக்கா வச்சிருக்காங்க. இந்த 2 பேரை தாண்டி அங்க ஜெயிக்கணும், அது கஷ்டம். அங்கேயும் அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்காரு. 2வது இடம் உறுதியா வந்துடலாம். முதல் இடம் எப்படி வரான்றது உங்க வேட்பாளர் பொறுத்து. ஒருவேளை அங்க கொஞ்சம் கிறிஸ்டியன் ஓட்டர்ஸ் நிறைய இருக்காங்க, அவரு அந்த ஓட்டுல விமர்சனம் நினைக்கலாம். பட் திமுக அமைப்பு திருச்சிக்குள்ளேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. விஜய் தோக்கடிக்கிறதுக்காக திமுக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அங்க போட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா, இதே தினகரன் கேஸ்லயும் கமலஹாசன் கேஸ்லயும் அவங்க ஜெயிச்சு போட்டு நம்ம பெருசா அதுல போக தேவையில்ல, நம்ம விலகிட்டாங்க. இதுல அவங்க கோயம்புத்தூர் 2024 அண்ணாமலை தோக்கடிச்ச மாதிரி ஒரு ஜெயிக்கவே கூடாதுன்ற மாதிரி களத்துல இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது சிக்கலைக்கும். நீங்க தினகரனையும் கமலஹாசனையும் குறிப்பிட்டு சொன்னீங்க. நம்ம அப்படியே உதயநிதி பக்கம் வந்தா சேப்பாக்கத்துல பாமக போட்டிட்டு, அதனை போன்று இவங்க 2 பேரும் வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லையா ஒரு பக்கம் விஜய்க்கு? பாமக போட்டிட்டுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சில பேக்ரவுண்ட்ல சில பேசியிருக்கலாம். அது ஆனா அதிமுக இருக்குல்ல, பாஜக இருக்கும், சம்பந்தமே எல்லாம் பாமக கொடுக்கறதுனா அப்ப தெரியுதுன்னு பேக்ரவுண்ட் பேசியிருக்கலாம். பட் பேக்ரவுண்ட் இங்க பேசினா அப்ப இன்னொரு சைடும் லாபம் இருக்கும். அவங்க இன்னொரு சைடு வேற எங்கேயும் டம்மி வேட்பாளர் போட்டிருப்பாங்க. ஆனா விஜய்க்கு என்ன ஆஃபர் பண்ண முடியும்? நான் என்னமோ அவர் மேடையில பேசுறது என்னமோ மக்கள் அவர் முதலமைச்சராக்கதான் மக்களுக்கு கடமை, அதுக்குதான் மக்கள் தேர்தல் ஓட்டு போடுறாங்கன்ற பேசிட்டு இருக்காரு. பட் பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ் வரும்போது அதுல நெகோசியேஷன் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதுல விஜய் வெற்றி பெறுவதற்காக சாதகமா திமுகவோ அதிமுக ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா, மற்றவர்களும் இவரும் அந்த கட்சிகளுக்கு சாதகமா ஒண்ணு செய்யணும். அப்பதான் அது இருக்கும். இப்ப திமுக இப்ப சீமான் போன வருஷம் பார்த்துட்டு போயிருக்காரு. சீமான் கொஞ்சம் சாப்பிட்டா இருக்காரு. நாம் தமிழுக்கு ஜெயிக்கிறதுக்கு சீமான் வெற்றி பெறலாமே அப்படின்னு சாதகமா செய்யலாம். அப்படி திமுக செய்யணும், நாம் தமிழ் அதுக்கேற்ற மாதிரி சில கேண்டிடேட்ஸுக்கு கொஞ்சம் அந்த லோக்கல் ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாத்தியும் போடலாம். ஸோ இது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறதுதான். பட் விஜய் கூட எங்க அவர் பார்க்கவே முடியல, இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே பண்ண முடியும். ஸோ பட் இந்த கேசஸ்ல இவங்க எல்லாம் எஸ்டாப்ளிஷான ஆளுங்க. இந்த விஜயோட கேஸ் அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகும் போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவருக்கான ஸ்பேஸ் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே கூட்டணியை ஓரளவுக்கு இறுதி செஞ்சிருந்தார், தேமுதிக, பாமக, டிடிவி, ஓபிஎஸ் இப்படின்னு இறுதி செஞ்சிருந்தா அது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கும்? இல்ல அது ஏதோ ஒரு இஷ்யூவா விஜய்க்கு ஆகிருக்கு? அவருக்கான வாய்ப்பு இருந்தது, பட் அதுக்கு அமையல. அதுக்கு அவர் மட்டுமே காரணம் கிடையாது. ஏன்னா அவர் டிடிவி கூட போய் பேச வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருந்து. பட் ஆனா டிடிவி எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு தெரியல. டிடிவி இந்த பக்கம் வந்துட்டாரு. ராமதாஸ் அப்ப அன்போனி எங்க வரும்போது அப்படி போய் சந்திச்சிருக்கோம், பட் அது சந்திச்சாருன்னு தெரியல. ஸோ விஜய் மேலேயும் தப்பு இருக்கு, அவங்க மேலேயும் தப்பு இருக்கு. பட் ஆனால் ஒரு வாக்கு வங்கி நிரூபிக்காத ஒருவருக்கு நம்ம 6 மாசம் இல்ல 6 வருஷம் முன்னாடியே நீங்க வெயிட் பண்ணாலும் கூட்டணி கட்சிகள் வராது. நீங்க வாக்கு வங்கி நிரூபிச்சுதான் அடுத்த கட்டம் பேச. இப்ப தினகரனுக்கு திமுக விட்டு கொடுக்குறாங்க. தினகரன் ஏற்கனவே 5.5% ஓட்டு எடுத்துட்டாரு, விட்டு கொடுத்தாங்க. இப்ப சீமானுக்கு ஒரு வேலை விட்டு கொடுத்தாங்க 76ல, அவர் ஒரு ஓட்டு எடுத்துட்டாரு. அந்த ஓட்டு எப்படி திமுக தங்களுக்கு ஃபேவரபிளா யூஸ் பண்ணுவாங்கன்னு அவங்க தெரியும், அதை அவங்க விட்டு கொடுப்பாங்க. இப்படி ஒரு ஓட்டே எடுக்காம திமுக ஓட்டு எடுப்பாரா அதிமுக ஓட்டு எடுக்க போறான்னு இருக்கும்போது இவர் பெருசா எல்லாம் அவங்க என்டாஸ் பண்ண மாட்டாங்க. தமிழகத்துல கடந்த காலங்கள்ல 4 முனை கூட்டணி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகி இருக்கு? ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் ஆகி இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி தமிழ்நாட்டுல எந்த தேர்தலும் எஃபெக்ட் கொடுத்தது கிடையாது. இது தரவுகள் ரீதியா ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம தனியா அதை பத்தி ஒரு வீடியோ போடுவோம். எது முடிவு பண்ணணும்னா உங்களோட நீங்க அமைக்கிற கூட்டணி, அதோட சோசியல் கோலிஷன் பிளஸ் உங்க அமைப்பு, இதுதான் அவங்க இங்க டிசைடே பண்ணும். இப்ப 4 முனை போட்டின்றதால இயல்பாக இப்ப திமுக அணி தொடர்ந்து 3 தேர்தல் 45% ஓட்டு எடுத்திருக்காங்கன்னா, இப்போ அந்த ரேஞ்சிலே ஓட்டு எடுக்கும்போது 4 முனை போட்டின்றது திமுக பெனிஃபிட் கொடுக்கும். இப்ப 2001 2011 ஜெயலலிதா திமுக வீழ்த்தும்போது எப்படி வீழ்த்தினாங்க? அப்ப இருமுனை போட்டி இருந்தாங்க, பைப்போலர் கொண்டு வீழ்த்தினாங்க.
இப்ப இருமுனை போட்டி வராத வரை திமுகவுக்கு வந்து சிக்கல் இல்லை. இந்த வி சென்டிமெண்ட்ல கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய விளவங்கோடு தொகுதி வந்து பலரும் எதிர்பார்க்கிறாங்க. அங்கே சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து கணிசமா இருக்கு. அது வாய்ப்பு இருக்குமா விஜய்? அங்க வந்து கம்பேரிட்டிவ்லி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண தொகுதியோட போகும்போது அங்க பெட்டரா இருக்கு விளவங்கோடு. ஏன்னா விளவங்கோடு தொகுதியை பொறுத்த என்னன்னா, இங்க இன்னைக்கு பாஜக இருக்காங்களா விஜயதரணி, அவங்க வீல் தான் இருக்காங்க. அவங்க பேரும் அவங்க 3 முறை எம்எல்ஏ இருக்காங்க. இப்ப 2024 பாஜக போனப்போ ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. ஆனா இடைத்தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணல. இடைத்தேர்தல் காங்கிரஸ் தாரகை கட்பத்தை நிக்கிறாங்க, இன்னும் ஜெயிச்சாங்க. சோ இப்ப விஜயதாரணி 3 வாட்டி ஜெயிச்சது எப்படின்றதே பல பேருக்கு பெரிய குழப்பமா இருக்கு. ஏன்னா விளவங்கோடை பொறுத்தவரை அங்க கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் டொமேட் இருக்காங்க, இல்ல அதுலயும் நாடார்ஸ், கிறிஸ்டியன் நாடார் ஜாஸ்தி, ஹிந்து நாடார்ஸ் அங்க இருக்காங்க. விஜயதரணி நாடாரும் கிடையாது, கிறிஸ்டியனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பெரிய மக்கள் தலைவர்னா அதுவும் கிடையாது. பாஜக ஆன்டி பிஜேபி ஓட்டு இது ஓவர்வெல்மிங்கா காங்கிரஸுக்கு அங்க விழுந்து, காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்கு போயிருக்கு. அது வந்து விஜயதரணிக்கு வந்திருக்கு. இதுதான் அவங்க டிசைடிங் ஃபேக்டரா இருந்தது. இந்த பேசிஸ்ல அவங்க ஜெயிச்சாங்க. இப்ப விஜய் என்னன்னா ஓரளவு விஜய் மேல அந்த கரிஸ்மால அந்த ஜாதி மதம் கடந்து அந்த வாக்காளர் வாக்களிக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு சொல்ல. அதுவும் வந்து அந்த தொகுதி திமுக கண்டெஸ்ட் பண்ண, மோஸ்ட்லி காங்கிரஸ் தான் கண்டெஸ்ட் பண்ண, காங்கிரஸ் சிட்டிங் சீட்னு காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணோம். அதிமுக பாஜக அமைப்பே கிடையாது. பாஜக இருக்கு, அதிமுக சுத்தமா அமைப்பு இல்லை. அங்க வந்து அவன் டெபாசிட்டே இல்லைங்க. பட் என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க வந்து விஜய் அந்த தொகுதியில் நிற்கும்போது விஜய் கிறிஸ்டியன் சீட்ல நிற்கிறாருன்ற பர்செப்ஷன் வந்து தமிழ்நாடு முழுக்க வரும். ஸோ அது வந்து விஜய்க்கு ஒரு மைனஸ் பெரிய பேசுவோம். ஸோ விஜய் என்ன பண்ணா, விளவங்கோடுல தான் நிற்கிறேன்னா அவங்க விளவங்கோடுல நின்று வேற ஒரு தொகுதியும் சேர்த்து கண்டெஸ்ட் பண்ணணும். நம்ம டிஸ்கஷன் வேளச்சேரியோ அப்படி இல்லை, அங்க ஏதோ அது ஹிந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி, அந்த மாதிரி தொகுதியோ அப்படியே சூஸ் பண்ணி அவர் கண்டெஸ்ட் பண்ணாருன்னா, அந்த இவர் வந்து கிறிஸ்டியன் பேசுமா அந்த மதம் சார்ந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் அவர் மேல வரும். ஏன்னா பிஜேபி காரங்க கண்டிப்பா அந்த விமர்சனம் வைப்பாங்க, இவர் வந்து கிறிஸ்டியன்றதுனால தான் அங்க போய் நிக்கிறாரு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்தை டைல்யூட் பண்ணலாம். விளவங்கோடுனா நிக்கிறேன்னா நீங்க வாய்ப்பு இருக்கு, பட் 2 தொகுதியில் நின்று ஜெயிக்கலாம். வேற எந்த தொகுதி விஜய் நின்னா சரியா இருக்கும்? என்னை பொறுத்தவரை இப்போதைய சூழல்ல உறுதியா விஜய்க்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதினா நான் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் சொல்லுவேன். ஓகே, செங்கோட்டையனுடைய தொகுதி. ஏன் செங்கோட்டையன் தொகுதி சொல்றேன்னா, செங்கோட்டையன் நீங்க அப்ப நின்னா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டார். செங்கோட்டையனுக்கு அந்த தொகுதியில ஒரு நல்ல ஓட்டு இருக்கு, மாற்றுக்கிறதே இல்ல. இப்பவும் அவருக்கு ஒரு அமைப்பு அங்க இருக்கு, ஜெயிச்சிடலாம். ஆனா அது வந்து ஒரு தாவேக்கால இருந்து ஜெயிக்க முடியுமா என்பது சந்தேகம். ஏன்னா அதிமுகவுக்கு அங்க கொஞ்சம் ஓட்டு இருக்கு. நீங்க வெள்ளலாகன்ற முதலமைச்சர் போடுறீங்க, அவரை வச்சு கொஞ்சம் ஓட்டு எடுத்துலாம், 20% எடுத்துலாம். இவர் வந்து 30% ஓட்டு இருக்கு. திமுக தொடர்ந்து ஸ்ட்ரக்சர்டா அவங்க 30-35% எடுத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது மும்முனை போட்டி வரும்போது அது திமுகவுக்கு அங்க ஒரு எச்சு வரும். செங்கோட்டையன் ஜெயிக்கிற வாய்ப்பு இல்லை. அதுவும் அதிமுக ஃபைட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா லோக்கலா செங்கோட்டையனுக்கான வாய்ப்புகள் வந்து அங்க கம்மியா தான் இருக்கும். ஆனா இதே விஜய் போனோம்னா விஜய் ஒரு ஸ்டார் பவர், அந்த கெரிஸ்மாவுக்கும் ஒரு ஓட்டு இருக்கும். அது செங்கோட்டையனோட அமைப்போட சேரும் போது விஜய் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை வெற்றி பெறலாம். இது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல ஷுவர் ஷாட்டா அவரை ஜெயிக்கிற தொகுதி இது ஒண்ணுதான் சொல்லுவேன். இல்லைன்னா விளவங்கோடும் வேற 2 தொகுதியில அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்த வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.